பிள்ளைய வேணும்னே நீ வந்து சேத்துல இறங்க விட்டுருக்க. உன்ன மாதிரி வந்து கூலி தொழிலாளி நினச்சியா என் பையனோட ஸ்டேட்டஸ் தெரியுமா? அவ்வளோதான் ஒன்று அப்படின்னு சொல்லிட்டு பேசிகிட்டே இருக்காங்க ராஜலக்ஷ்மி. தொடர்ந்து பேசிகிட்டே இருக்காங்க, அவங்கள திட்டிகிட்டே இருக்காங்க மகாவை. அதனால் மகா வந்து ஒரு கட்டத்தில் வந்து டென்ஷன் ஆயிடுறாங்க. உங்களுக்கு என்ன தான் பிரச்சனை? நான் வந்து அவரோட ஒய்ஃபாக இருக்கக்கூடாது, அதுதானே பிரச்சனை. அவர் என்ன எங்கள் ஒய்ஃபாக ஏற்றுக்க போகிறாரோன்ற பயம் வந்து உங்களுக்கு வந்துச்சு. உங்களை பொறுத்த வரைக்கும் நாங்கள் 2 பேரும் ஒன்றா இருக்கிறதோ, வெளியே போகிறதோ, இல்லை நாங்கள் 2 பேரும் அந்யோன்யமாக இருக்கிறதோ உங்களுக்கு பிடிக்காது. நான் அவர் கூட வாழவே கூடாது, அதுதானே நினைக்கிறீங்க நீங்கள். எந்த அம்மாவும் இப்படி நினைக்கவே மாட்டாங்க. தன்னோட பிள்ளை வந்து சந்தோஷமாக இருக்கணும்னு தான் நினைப்பாங்க. ஆனால் நீங்கள் மட்டும்தான் எங்கள் 2 பேர் பிரித்து வைக்கணும்னு நினைக்கிறீங்க. உங்களை பொறுத்த வரைக்கும் வந்து நாங்கள் 2 பேர் பிரிஞ்சே இருக்கணும். எங்கே வந்து அவர் என்னை ஒய்ஃபாக ஏற்றுக்கிட்டு வாழ ஆரம்பிச்சிட்டோட பயத்தில் இருக்கீங்க நீங்கள். அதனால தானே இப்படிலாம் பேசிகிட்டு இருக்கீங்க. இங்கே பாருங்கள், நீங்கள் வந்து உங்கள் இஷ்டத்துக்கு பண்ண முடியாது, எதுவுமே புரியுதா? உங்கள் கைப்பிடியிலே வச்சுக்கணும் உங்கள் பையனை நினைக்கிறது ரொம்ப பெரிய தப்பு. அதுக்கட்டு கிடையாது. எந்த அம்மாவும் இப்படி நினைக்கவே மாட்டாங்க. உண்மையிலே வந்து நீங்கள் அவருக்கு அம்மா தானா அப்படின்னு சொல்லிட்டு கேட்டோன்னே அப்படியே அதிர்ச்சி அடைகிறாங்க வந்து ராஜலக்ஷ்மி. உடனே அந்த டைமில் சூர்யா அங்கே வந்துடுறாரு. சூர்யா வந்து எங்கள் அம்மா பார்த்து என்ன கேள்வி கேட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே கை ஓங்குறாரு. எல்லாருமே அதிர்ச்சியாக பார்க்குறாங்க. உடனே சொல்கிறாரு, எவ்வளோ தைரியம் தான் எங்கள் அம்மா கிட்ட இப்படி பேசுவேன் நீ? எங்கள் அம்மா மரியாதை இல்லாமல் பேசுறியா? நீ எல்லாம் உன்னெல்லாம் என்ன சொல்கிறதுக்குன்னு எனக்கு தெரியல. எவ்வளோ தைரியம் தான் இந்தளவு ஆணவமாக நீ பேசிகிட்டு இருப்ப. இங்கே பாருங்கள், நான் சொல்கிறத கேளுங்க. உங்கள் அம்மா என்ன சொல்ல வேணாம், எனக்கு தேவையில்லாதது. எங்கள் அம்மா என்ன வேணால் சொல்லட்டும், ஆனால் எங்கள் அம்மா பற்றி இப்படி பேசுறதுக்கு நீ யார் முதல்ல? இங்கே பார், நான் உன்னை பொண்டாட்டியே ஏற்றுக்கல. அப்போ எப்படி எங்கள் அம்மா வந்து உன்னை மருமகளை ஏற்றுப்பாங்க? அதனால் என்றைக்குமே எங்கள் அம்மாவுக்கு மருமகளாகவும் இல்லை எனக்கு பொண்டாட்டியாகவும் நீ ஆகவே முடியாது. எப்போ எங்கள் அம்மாவை பற்றி இப்படி பேசுறியோ இதுக்கப்புறம் இந்த வீட்டில் உனக்கு இடம் கிடையாது அப்படின்னு சொல்லிட்டு வா அப்படின்னு சொல்லிட்டு கையை பிடிச்சி இழுக்கிறாரு. எல்லாரும் இல்லை, சூர்யா சொன்னா கேளு, சூர்யா இப்படிலாம் பண்ணக்கூடாது அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. தாத்தாவும் சொல்கிறாரு, பாட்டி சொல்கிறாங்க, எல்லாருமே சொல்கிறாங்க. ஆனால் சூர்யா வந்து சொல்கிறாரு, எங்கள் அம்மாவை பற்றி பேசினேன், இப்போ வீட்டில் இருக்கக்கூடாது, இது என்னோட முடிவு, என் முடிவுக்கு நீங்களாம் கட்டுப்பட்டு தான் ஆகணும் அப்படின்னு சொல்லிட்டு செமையாக கத்துறாரு. உடனே எல்லாரும் என்ன பட்டதுன்னு தெரியாமல் முழிக்கிறாங்க. நேராக வந்து அப்படியே தரன்னு இழுத்துட்டு போயிட்டு வெளியே வந்து அப்படியே விடுறாரு. அப்போ கரெக்டாக வந்து செம மழை பெய்யுது. அந்த மழையிலே வந்து அப்படியே தள்ளி விடுறாரு நம்ம வந்து மகா அப்படியே போய் விழுந்துடுறாங்க மழையில் வெளியே. அதுக்கப்புறம் வந்து சொல்கிறாரு, இங்கே பார், இந்த வீட்டில் உனக்கு இடமே கிடையாது, இந்த வீட்டில் இருந்து நீ போ முதல்ல இங்கேருந்து அப்படின்னு சொல்லிட்டு கதவை சாத்திடுறாரு. இங்கே பாருங்கள், நீங்கள் என்ன சொன்னாலும் சரி, எவ்வளோ நேரம் ஆனாலும் சரி, நீங்களே வந்து இந்த வீட்டில் வந்து என்னை கூப்பிட்ற வரைக்கும் நான் இங்கே தான் நிற்பேன். நான் இந்த வீட்டை விட்டு போக மாட்டேன். இது என்னோடய வீடு. நான் என்னோடய வீட்டை விட்டு நான் ஏன் போகணும்? எங்கள் அம்மா வீட்டுக்கு நான் போயிடுவேன் நினைக்கிறீங்களா? நான் போக முடியாது. நான் இந்த வீட்டில் தான் வாழ்வேன், இந்த வீட்டில் தான் இருப்பேன். நான் போயிடுவேன் நினைக்கிறீங்களா? நான் எவ்வளோ நேரம் ஆனாலும் இங்கே தான் இருப்பேன்னு சொல்லிட்டு அப்படியே மழையிலே நினைச்சபடி மகா வந்து அப்படியே வைராக்கியமாக நிற்கிறாங்க. எல்லாருமே சூர்யா கிட்ட எவ்வளோ பேசி பார்க்குறாங்க. ஆனால் சூர்யா கேட்க மாட்டேங்கிறாரு. மகா வந்து மழையில் நனைஞ்சபடி அப்படியே நிற்கிறாங்க. ஃபுல்லாக மழையும் அவங்க மேலே தான் இருக்குது. இங்கே வந்து என்ன பண்ணுறாங்க, கோடீஸ்வரி எனக்கு மனசே சரியில்லைங்க, என்னன்னே தெரியல அப்படின்னு சொல்லிட்டு அவங்க வீட்டுக்கார்ட்ட சொல்லிகிட்டே இருக்காங்க. இந்த சூழ்நிலையில் இங்கே வந்து விஜய் வந்து கோடீஸ்வரி கிட்ட நடந்த விஷயத்தை எல்லாமே சொல்கிறாரு. அதை கேட்டு அதிர்ச்சி அடைகிறாங்க கோடீஸ்வரி. என்ன நடக்குது அங்கே அப்படின்னு சொல்லிட்டு சொன்னோன்னே, இந்த மாதிரி நடந்துச்சு அப்படின்னோடனே, ஐயோ பாவம் மகா வெளியே நிற்கிறாளாம், இந்த மாதிரி நடந்துச்சு, அவளை வீட்டை விட்டு அமிச்சிட்டாங்களாம் அப்படின்னு சொல்லிட்டு பதறி அடிச்சுட்டு ஓடி வராங்க வீட்டுக்கு. அவரோட அப்பா அம்மாவும் வந்து 2 பேருமே வந்து மகாவை பார்த்து பயங்கரமாக கதறி அழுறாங்க. வெளியவே வந்து இவ்வளோ கொட்டு மழையில் எப்படி உன்னை நிற்க வச்சுருக்காங்க, அவங்களாம் மனுஷங்களா அப்படின்னு சொல்லிட்டு டென்ஷன் ஆகிடுறாங்க. இது நியாயம் கேட்காம நான் விடவே மாட்டேன் வாடி அப்படின்னு சொல்லிட்டு அவரோட கையை பிடிச்சி உள்ளே கூட்டின்னு போகிறதுக்காக அப்படியே கதவை தட்டுறாங்க. எல்லாருமே அதிர்ச்சி அடைகிறாங்க. கோடீஸ்வரியை பார்த்து கதவை திறந்து